Good morning students, welcome to computer science online class. Today we are going to learn the chapter 12 structured query language. In this chapter we are going to learn the components of SQL. The components of SQLs are divided into the 5 categories. First one is a DDL commands. DDL is a data definition language. The next one is a DML commands. DML command is a data manipulation language. The next one is a DCL command, data control language. TCL command, transaction control language. DQL commands, data query language. One by one நம்ம இப்போ பார்க்கலாம். First one is a DDL command, data definition language. It consisting of a SQL statement used to define the database structure or schema. நம்ம data definitions languageல என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ண போறோம். டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலமா நம்ம வந்து இன்சர்ட் கமாண்ட், அப்டேட் கமாண்ட், டெலீட் கமாண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, டீல்ஸ் வித் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் ஸ்கீமா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேட்டாபேஸ் ஸ்கீமாஸை வச்சு தான் நம்ம டீல்ஸ் பண்ணுவோம். ஓகே, யூஸ்டு டு கிரியேட் மாடிஃபை த ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த டிடிஎல் கமெண்ட்ஸில் என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோன்னா யூஸ்டு டு கிரியேட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரக்சர் மாடிஃபிகேஷன், அந்த மாதிரி மாடிஃபை த ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு டேபிள்குள்ளே நம்ம ஃபீல்ட்ஸ் வச்சுருப்போம், அந்த ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து நம்ம டிடிஎல் கமெண்ட்ஸில் பார்க்க போகிறோம். டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டேட்டாபேஸ், இது ரெண்டுமே வந்து டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ், டேட்டாபேஸில் இருக்க டேட்டா ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரொவைட்ஸ் அ செட் ஆஃப் டெஃபினிஷன் டு அக்சஸ் மெத்தட். என்ன ப்ரொவைட் பண்ணோன்னா செட் ஆஃப் டெஃபினிஷனில் வந்து இட் கேன் பி யூஸ்டு டு அக்சஸ் த மெத்தட்ஸ் வந்து நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபை த ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், எவ்வளோ வந்து நமக்கு டேபிளுக்கு வந்து சைஸஸ் தேவைப்படுது, ஒரு ஃபீல்டுக்கும் எவ்வளோ சைஸஸ் தேவைப்படுது, அந்த ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். யூஸ்டு பை த டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ். நம்ம டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸில் வந்து மெத்தட்ஸ் அக்சஸ் கொடுக்கறதுக்காகவும் ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ அந்த டேபிள்க்குரிய ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சருக்குரிய ஸ்டோரேஜ் எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்றத வந்து நம்ம டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் சொல்லுவோம். டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஷுட் ஐடென்டி த டைப் ஆஃப் த டேட்டா டிவிஷன் சச்சஸ். என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணுவோம் என்னென்ன டைப்ஸில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், டேட்டா ஐட்டம்ஸ் என்ன டைப்பில் கொடுக்க போகிறோம், செக்மெண்ட், ரெக்கார்ட் அண்ட் டேட்டாபேஸ் ஃபைல்ஸ். ஓகே, கிவ் ஏ யூனிக் நேம் டு ஈச் டேட்டா. ஒரு டேட்டாவுக்கு, அதாவது ஒரு ஃபீல்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போதும் டேபிள் ஸ்பெசிஃபை பண்ணும்போதும் என்ன கொடுப்போம், நம்ம யூனிக் நேம் கொடுப்போம். ஐட்டமோட டைப், ரெக்கார்டோட டைப், ஃபீல்ட் டைப் என்னது, டேட்டாபேஸ் என்னது, எல்லாமே நம்ம வந்து யூனிக் நேமாக தான் கொடுப்போம். ஏன்னா ரிப்பிட்டேஷன் இருக்கக்கூடாது, ஓவர் ரைட் தான் ஆகும். டேபிள் நேம் நம்ம சேமாக கொடுக்க முடியாது, அதனால வந்து நம்ம யூனிக் நேமாக ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகே, த தேர்ட் ஃபங்க்ஷன் இஸ் அ ஷுட் ஸ்பெசிஃபை த ப்ராப்பர் டேட்டா டைப். ஒரு ஃபீல்டுக்கு இப்போ நேம் ஃபீல்டில் நம்ம நம்பர்ஸாக கொடுக்க முடியாது, நம்ம டேட்டா டைப் கொடுக்க முடியாது. அதனால் நேம்க்கு வந்து கேரக்டர், வேர் கேர் அந்த மாதிரி தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதனால் வந்து ஷுட் ஸ்பெசிஃபை த ப்ராப்பர் டேட்டா டைப். நம்ம டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணால் மட்டும்தான் உள்ள ஃபீல்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி பண்ண முடியும். ஷுட் டிஃபைன் த சைஸ் ஆஃப் த டேட்டா ஐட்டம்ஸ். இப்போ நம்ம வந்து நேம்ன்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்து சைஸ் வந்து நம்ம கம்மியாக கொடுக்குறோம், 2 சைஸ் கொடுக்குறோன்னா அதுக்குள்ளே நம்மளால் நேம் வந்து முடிக்க முடியாது. நேம் வந்து சைஸ் வந்து 20 இருக்கலாம், ஏன்னா ஒருத்தவங்களுடைய நேம் சின்னதாக இருக்கலாம், இன்னொருத்தவங்க நேம் பெருசாக இருக்கலாம். அதனால் சைஸ் வந்து நம்ம கரெக்டாக வந்து டிஃபைன் பண்ணணும். த ஃபோர்த் ஃபங்க்ஷன். ஃபிஃப்த் ஒன் இஸ் மே டிஃபைன் த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தட் டேட்டா ஐட்டம்ஸ் மே யூஸ். நம்ம ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணுற டேட்டா ஐட்டம்ஸில் கண்டிப்பாக நம்ம ரேஞ்சை ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ வந்து டெசிமல் ஃப்ளோட் டைப்ஸ்லாம் இருக்குது, அதில் வந்து நம்ம ரேஞ்சஸ் ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் நம்ம கண்டிப்பாக ரேஞ்சஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். மே ஸ்பெசிஃபை த ப்ரைவசி லாக்ஸ் ஃபார் ப்ரிவென்டிங் அன்ஆத்தரைஸ்டு டேட்டா டைப்ஸ். ஒன்ஸ் அதாவது வேறு ஒரு பர்சன்ஸ் யாருமே நம்மளுடைய டேபிள்ஸை வந்து அக்சஸ் பண்ணி டேட்டாஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம டேபிளுக்கு வந்து ப்ரைவசி லாக்ஸ் வந்து கொடுப்போம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து க்ரியேட் பண்ணுறோம், அப்போ அந்த பேங்க்கோட டேட்டாபேஸில் இருக்கிற பேங்க்கில் இருக்க கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து யார் வேணாலும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து யாராவது அக்சஸ் பண்ணி அதில் இருக்க அக்கௌண்ட்டோடைய நேம்ஸ், அந்த அக்கௌண்ட்டோடைய நம்பர் என்னது, கஸ்டமரோடைய நேம் என்னது, அதெல்லாம் மற்றவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற டேபிளுக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரைவசி லாக்ஸ் கொடுத்தாகணும். அன்ஆத்தரைஸ் பர்சன்ஸ் வந்து டேட்டா என்ட்ரி நம்மள பண்ணாமல் இருக்கிறதுக்காக. இது எல்லாமே நம்ம டேபிளில் வந்து அந்த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போதே நம்ம எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். அது எல்லாமே நமக்கு எதில் வரும்னா டிடிஎல் கமெண்ட்ஸில் தான் வரும். ஓகே, டிடிஎல் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜோடைய கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா create, alter,
drop, truncate. Okay, create la enna பண்ணுவோம்னா to create tables in the database. database டேபிளை நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, தென் ஆல்டர் கமெண்டில் என்ன பண்ணுவோம்னா ஆல்டர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். அதுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுத்துருப்போம். ஒரு டேபிள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் டேபிள் நம்ம வச்சுக்கிட்டோன்னா அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்டோடைய நம்பர், ஸ்டூடெண்ட் நேமு, ஸ்டூடெண்ட்ஸோடைய அட்ரஸ் இதெல்லாம் வச்சுருப்போம். நம்ம அதில் எதாவது சேஞ்சஸ் பண்ணோம், இன்னும் எதாவது ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம், அதெல்லாம் வந்து நம்ம ஆல்டர் கமெண்டில் பார்ப்போம். இப்போ ட்ராப்பில் வந்து டெலிட் டேபிள்ஸ் ஃப்ரம் டேட்டாபேஸ். ஒன்ஸ் ஒரு டேபிள் நமக்கு இப்போ வேணான்னு நம்ம நினைக்கிறோன்னா அந்த ட்ராப் கமெண்ட் மூலமா நம்ம அந்த டேபிளை டெலீட் பண்ண முடியும். ட்ரங்கேட்டில் என்ன பண்ணுவோம்னா ரிமூவ் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் எ டேபிள், ஆல்சோ ரிலீஸ் த ஸ்பேஸ் ஆக்குபைட் பை தோஸ் ரெக்கார்ட்ஸ். ட்ரங்கேட் மூலிமா நம்ம இன்சர்ட் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன ஆகணும், ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்க மெமரி ஸ்பேஸும் நமக்கு இந்த ட்ரங்கேட் கமெண்ட் மூலிமா ஃப்ரீ பண்ணி கொடுத்துடும். ஓகே, இதுக்கு பிஃபோர் என்ன பார்த்தோன்னா டிடிஎல் கமெண்ட்ஸ் பார்த்தோம், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் பார்த்தோம். இப்போ வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் என்ன பண்ணும், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட்ஸ் ஆல்சோ கால்ட் எஸ் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என்ன பண்ணுன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் யூ கேன் ஏபிள் டு ஆட் த டேட்டா இன் த டேட்டாபேஸ் அண்ட் தென் மாடிஃபை த டேட்டா இன் த டேட்டாபேஸ் அண்ட் ரிமூவ் த டேட்டா ஃப்ரம் த டேபிள். ஓகே, இந்த 3 கமெண்ட்ஸுமே நம்ம இதில் பண்ண முடியும். இன்சர்ட் மூலிமா நம்ம டேபிள்ஸில் இன்சர்ட் பண்ண போகிறோம் ஃபீல்ட்ஸை. அப்டேட் மூலிமா என்ன பண்ண போகிறோம், நம்ம சேஞ்சஸ் ஏதாவது மாடிஃபை பண்ணுறதா இருந்தால் டேபிள்குள்ளே மாடிஃபை பண்ண போகிறோம். டெலீட் கமெண்ட் மூலிமா நம்ம இருக்கிற ஃபீல்ட்ஸை வந்து அதாவது ஃபைல்ஸ் அதாவது ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம். டிஎம்எல் ஃபங்க்ஷன்ஸ், டேட்டா சேஞ்ச் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா மாடிஃபைடு ஸ்டோர்டு டேட்டா, நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாக்குள்ளே சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். நாட் த ஸ்கீமா ஆஃப் த டேட்டாபேஸ் டேபிள். டேட்டாபேஸ் டேபிளில் இருக்க ஸ்ட்ரக்சரை நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறது இல்லை. அந்த ஃபீல்டு உள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாஸை மட்டும்தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து டேட்டாபேஸ் ஸ்கீமா ஸ்பெசிஃபைட் பண்ணியாச்சு. நம்ம டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா டேட்டா கேன் பி மேனிப்புலேட் யூஸிங் அ செட் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் டிஎம்எல். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிடிஎல் கமெண்ட்ஸ் மூலயமா டேட்டாபேஸ் வந்து டேட்டா ஸ்கீமா வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, டேட்டாபேஸை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வந்து டிஎம்எல் கமெண்ட்ஸ் மூலிமா நம்ம சேஞ்சஸ் வந்து டேபிள்குள்ளே பண்ண போகிறோம். ஓகே, என்ன பண்ணுவோன்னா ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன், ஒரு டேபிளை வந்து புதுசாக நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து ரெட்ரீவ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம மாடிஃபை வந்து ஸ்டோர்டு டேட்டாவில் இருக்கிறத மாடிஃபை பண்ண போகிறோம். தென் டெலீட் கமெண்ட்ஸ் வந்து டிஎம்எல்ல பண்ண போகிறோம். ஓகே, டிஎம்எல் மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் என்ன இருக்குன்னா 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரொசீஜரல் டிஎம்எல், நான் ப்ரொசீஜரல் டிஎம்எல். என்ன பண்ணுன்னா இட் ரெக்வயர்ஸ் அ யூசர் டு ஸ்பெசிஃபை. நம்ம வந்து யூசர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் என்ன வேணும் அப்படின்றது. ஹவு டு கெட் இட், எப்படி நம்ம வந்து டேட்டாஸை வந்து கெட் பண்ணுறது அப்படின்றத நம்ம தான் சொல்லணும். ப்ரொசீஜர் டிஎம்எல்ல வாட் டேட்டா இஸ் நீடட், நமக்கு என்ன டேட்டா தேவைப்படுது அப்படின்றதும் நம்ம ப்ரொசீஜர் டிஎம்எல்ல சொல்லணும். ஓகே, நான் ப்ரொசீஜர் டிஎம்எல்ல ஹவு டு கெட் இட், எப்படி நம்ம வாங்கணுன்றதை நம்ம சொல்லணும். ஆனால் என்ன டேட்டா நமக்கு நீடட் அப்படின்றத நம்ம சொல்ல தேவையில்லை நான் ப்ரொசீஜர் டிஎம்எல்ல. ஓகே, தென் இந்த கமெண்ட்ஸ் வந்து டிஎம்எல் கமெண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா இன்சர்ட், அப்டேட், டெலீட். ஓகே, இன்சர்ட் கமெண்ட் என்ன பண்ணுன்னா இன்சர்ட் டேட்டா இன்டு எ டேபிள். நம்ம இன்சர்ட் கமெண்ட் மூலிமா அந்த கமெண்ட் வந்து சின்டெக்ஸ் என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதில் என்ன பண்ணுவோம்னா இன்சர்ட் டேட்டா இன்டு த டேபிள், ஒரு டேபிள்குள்ளே நம்ம டேட்டாஸை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேங்க் எடுத்துக்கிட்டோன்னா அந்த பேங்க்கில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருப்போம் ஒரு ஃபீல்டில் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஆனால் நியூ கஸ்டமர்ஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க ஒரு பேங்க்கில். அப்போ அது வந்து எப்படி பண்ணுவோம், நம்ம இன்சர்ட் கமாண்ட் மூலயமா புதுசாக வர கஸ்டமர்ஸை இன்சர்ட் பண்ணிகிட்ருப்போம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அப்டேட். அப்டேட்ஸ் த எக்ஸிஸ்டிங் டேட்டா வித் இன் எ டேபிள். ஓகே, ஒரு டேபிள்குள்ளே எந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணணுனாலும் அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்குவோம். டெலீட் வந்து டெலீட் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் எ டேபிள் பட் நாட் த ஸ்பேஸ் ஆக்குபைட் பை தம். அதாவது டெலீட் கமாண்ட் மூலிமா என்ன ஆகும், நம்ம இருக்கிற ரெக்கார்ட்ஸை டெலீட் பண்ண முடியும். ஆல்ரெடி அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கல அந்த ஸ்பேஸை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது டெலீட் கமாண்ட் மூலிமா. இதுவே போன கமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ட்ரங்கேட் பார்த்தோம். ட்ரங்கேட்டில் வந்து என்ன பண்ணும், டெலீட்டும் பண்ணிவிடும், அதனுடைய ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துடும். ஆனால் டெலீட் கமாண்டில் நமக்கு ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகாது. ஓகே, the next command is a DCL commands, data control language. It's also a programming language to control the access of data stored in the database.
என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி ஸ்டோர்டு இருக்க டேட்டா பேஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். இது எல்லா கமாண்ட்ஸுமே நம்ம ஒன்ஸ் டேபிள் க்ரியேட் பண்ணி அந்த டேபிள்குள்ளே இன்சர்ட்டு மாடிஃபை எல்லாத்தையுமே வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, யூஸ்டு ஃபார் கண்ட்ரோலிங் ப்ரிவிலேஜஸ் இன் த டேட்டா பேஸ் ஆத்தரைசேஷன். என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து ப்ரிவிலேஜ் கொடுக்க போகிறோம். சம் பர்சன்ஸ் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும் இந்த டேட்டா பேஸ்க்கு. இது ப்ரிவிலேஜ் கொடுத்து அக்சஸ் வந்து யார் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். The privileges are required for performing all the database operations such as creating sequence, view of tables, etc. இந்த ப்ரிவிலேஜஸ் டேட்டாபேஸில் கொடுக்கும்போது நம்ம க்ரியேட் பண்ணுறதையும் வந்து ப்ரிவிலேஜ் கொடுப்போம். வியூ ஆஃப் டேபிள்ஸை வியூ பண்ணுறதுக்கும் நம்ம ப்ரிவிலேஜ் கொடுப்போம். ஓகே, இதில் வந்து 2 கமாண்ட்ஸ் இருக்குது டிசிஎல்ல, grant and revoke. Okay, grant வந்து grant permission to one or more user to perform the specific task. grant permission வந்து நம்ம சில யூசர்ஸ்க்கு கொடுப்போம். இப்போ நம்ம எல்லா கமாண்ட்ஸையும் பண்ணிவிட்டு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கோ ஏதோ ஒரு பேங்க்குக்கோ அப்படி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால அந்த டேட்டாபேஸை அக்சஸ் பண்ணி முடிஞ்சு புதுசாக அக்கௌண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, புதுசாக கஸ்டமர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களோட ஐடிஸ்லாம் ஆட் பண்ணணுன்னா first they should have a permission, then only they can able to add the customers in the table. Okay, அதனால first நம்ம என்ன பண்ணுறோம், grant வந்து கொடுத்துறோம். permission வந்து grant பண்ணதுக்கப்புறம் அவங்களால அதுக்குள்ளே சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். The next command is a revoke. revoke என்ன பண்ணுன்னா withdraw the access permission given by the grant statement. இப்போ நம்ம ப்ரைவேட் கன்சர்ன் கொடுக்குறோம், ஆல்ரெடி அவங்க ஒர்க்கில் இருப்பாங்க, திடீர்னு அவங்க ஒர்க் விட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு பெர்மிஷன் இருந்ததுன்னா அவங்க எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும். அதனால ரிவோக் மூலிமா நம்ம திருப்பி அந்த பெர்மிஷனை வந்து ரிமூவ் பண்ணி வித்ட்ரான் பண்ணி எடுத்துடுறோம். ஓகே, டிசிஎல் கமாண்ட்ஸில் கிராண்ட் அண்ட் ரிவோக் பெர்மிஷன்ஸ் இருக்குது, நமக்கு கிராண்ட் அண்ட் ரிவோக் கமாண்ட்ஸ் இருக்குது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டிசிஎல், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். கமாண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு மேனேஜ். இந்த கமாண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக டிரான்சாக்ஷன் என்ன டேட்டா பேஸ், ஒரு டேட்டா பேஸ்லேருந்து இன்னொரு டேட்டா பேஸ்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிற கமாண்ட்ஸ். த சேஞ்சஸ் மேட் டு த டேட்டா இன் எ டேபிள் பை DML statements. Okay, the TCL commandsல என்னென்ன இருக்குன்னா commit, rollback, save points. commit வந்து என்ன பண்ணுன்னா saves any transactions into the database permanently. commit வந்து என்ன பண்ணுன்னா நம்ம வந்து சேவ் பண்ண டேட்டாபேஸ் வந்து பெர்மனெண்ட்டாக நமக்கு வந்து சேவ் ஆகிடும். தென் rollback வந்து restores the database to last commit statement. rollback என்ன பண்ணுன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கமிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ, ஒரு பிகின் டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்று நம்ம கொடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் நம்ம ரோல் பேக் பண்ணிக்க முடியும். ரோல் பேக்னால் வந்து அண்டோ ஆப்ரேஷன்ஸ் மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ சேவ் பாயிண்ட்ஸ். டெம்பரவரி சேவ் எ டிரான்சாக்ஷன் ஸோ தட் யூ கேன் ரோல் பேக். இப்போ நம்ம வந்து ஒரு இன்சர்ட் கமாண்ட் கொடுக்குறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து கமாண்ட்ஸ் பார்க்கும்போது இப்போ சொன்னது உங்களுக்கு புரியும். இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்சர்ட் கமாண்ட் வந்து கொடுக்குறோம். அந்த இன்சர்ட் கமாண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா கமிட்டுன்னு கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளால் வந்து திருப்பி ரோல் பேக் பண்ணிக்க முடியாது. கமிட் கொடுக்காம அது எல்லாத்தையும் நம்ம சேவ் பாயிண்ட்ஸ் மூலமா சேவ் பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நேம் கொடுத்துட்டு சேவ் பாயிண்ட் பண்ணி வச்சுட்ருக்கோம். இப்போ ஒன்ஸ் அந்த நம்ம இன்சர்ட் பண்ண டேபிள்ஸ்லாம் நமக்கு தேவை கிடையாது, அந்த டேட்டா பேஸில் வந்து அந்த டேபிளில் வந்து தேவையில்லை, அது தெரியாமல் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ரோல் பேக் பண்ணிவிட்டு அந்த சேவ் பாயிண்ட்ஸ் நேம் கொடுத்தோம்ல அது மூலிமா ரோல் பேக் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் வந்து ஆல்ரெடி வந்து கமிட்டில் இருந்தது வந்து டேபிளில் வந்து பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, டிசிஎல் கமெண்ட்ஸ், கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்க்கும்போது அந்த கமாண்ட்ஸ் வந்து நம்ம போடும்போது உங்களுக்கு அது புரியும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ DQL, டேட்டா கொரி லாங்குவேஜ். கமாண்ட்ஸ் யூஸ்டு டு கொரி ஆர் ரெட்ரீவ் டேட்டா ஃப்ரம் அ டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்லேருந்து நம்ம வியூ பண்ணி, அதாவது ரெட்ரீவ் பண்ணி டேபிள்ஸ்லேருந்து ரெட்ரீவ் பண்ணி நம்ம ரெக்கார்ட்ஸை வந்து வியூ பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் வந்து செலக்ட். இட் டிஸ்பிளேஸ் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிளில் இருக்க ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸுன்றது என்னதுன்னா நம்ம ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த டேபிள்குள்ளே நம்ம ஃபீல்ட்ஸ் கொடுத்துருப்போம். அந்த ஃபீல்ட்ஸ்க்கு வந்து நம்ம டேட்டா டைப் கொடுப்போம்ல. இப்போ நேம், ஸ்டூடெண்ட் என்ற டேட்டா டேபிள் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஐடியில் என்ன இருக்கும், இன்டீஜர் வேல்யூஸ், வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்து நமக்கு என்ன டேட்டா டைப்பாக கொடுப்போம், அதுக்கு நமக்கு இன்டீஜர் டேட்டா டைப்புன்னு கொடுப்போம். இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஸ்டூடெண்ட் நேம் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் நேமில் நம்ம என்ன கொடுப்போம், ஒன்லி கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அந்த கேரக்டர்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறதுனால அது வந்து வேர்கேர் டேட்டா டைப்ஸாக நமக்கு இருக்கும். ஓகே,
டேட்டா டைப்ஸ்ன்றது ஸ்டோர்டு பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டோர்ட் இன் இட். நம்ம என்ன கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம், இப்போ இன்டீஜரா இல்லை கேரக்டரா அப்படி ஸ்டோர் பண்ணுறதா தான் நம்ம டேட்டா டைப்புன்னு சொல்கிறோம். ஓகே, டேட்டா டைப் ஆஃப் த டேபிள் ஆர் பை அக்சஸிங் ஈச் ஃபீல்டு ஏ டேட்டா டைப். ஒரு ஃபீல்டுக்கும் நம்ம டேட்டா டைப் கொடுப்போம். ஆல் த வேல்யூஸ் இன் அ கிவன் ஃபீல்ட் மஸ்ட் பி ஆஃப் த சேம் டேட்டா டைப். ஒரு ஃபீல்டும் நமக்கு ஒரு காலம்ஸும் இருக்குல்ல, அந்தந்த காலம்க்கு வந்து நம்ம ஒரே டேட்டா டைப் தான் கொடுப்போம். இப்போ ஸ்டூடெண்ட் ஐடின்னு எடுத்துக்கிட்டால் அது ஃபுல்லாகவே நமக்கு என்னவாக இருக்கும், இன்டீஜர் டேட்டா டைப் தான். ஸ்டூடெண்ட் நேம்னு எடுத்துக்கிட்டால் அது ஃபுல்லாகவே நமக்கு கேரக்டர் டேட்டா டைப் தான். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபீல்டுக்குமே நம்ம செப்பரேட் டேட்டா டைப் கொடுப்போம். ஓகே, ANSI SQL ஸ்டாண்டர்ட் ரெகக்னைஸ் ஒன்லி டெக்ஸ்ட் அண்ட் நம்பர் டேட்டா டைப்ஸ். ANSI SQLல நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் வந்து டெக்ஸ்ட் டு நம்பர் மட்டும்தான் இருக்குது. சம் கமர்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் அதர் டேட்டா டைப் லைக் டேட், டைம் எக்ஸட்ரா. வேறு ஒரு ப்ரோக்ராம்ஸ்லலாம் பார்த்தோன்னா வேறு வந்து டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட்டு டேட்டா டைப் இருக்குது, டைம் டேட்டா டைப் இருக்குது, இன்னும் நிறைய டேட்டா டைப்ஸ் நம்ம அதில் இருக்குது. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு வந்து என்ன டேட்டா டைப்ஸ்னால் கேரக்டர்ஸ். ஓகே, கேரக்டரில் வந்து CHAR அப்படின்ற நம்ம டேட்டா டைப் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுப்போம். ஃபிக்ஸ்டு வித் ஸ்ட்ரிங் வேல்யூ, இதில் வந்து ஃபிக்ஸ்டு வித் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்கும். என்க்ளோஸ்ட் இன் சிங்கிள் கோட்ஸ், நம்ம கொடுக்கும்போது சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் நம்ம வேல்யூஸை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அனூஸ்ன்றது நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணோன்னா அணுன்றது சிங்கிள் கோட்ஸ்லேயும் எஸ்ன்றது சிங்கிள் கோட்ஸ்லேயும் நம்ம கொடுக்கணும். ஓகே, கேரக்டர் டேட்டா டைப்பில் நம்ம அப்படி தான் வேல்யூஸை மென்ஷன் பண்ணோம். இந்த நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்து வேர்கேர் வந்து வேரியபிள் வித் கேரக்டர் ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, சிமிலர் டு கேரக்டர் மாதிரி தான், எக்ஸப்ட் த சைஸ் ஆஃப் த டேட்டா வந்து வேரி. இந்த இதில் இருக்க சைஸும் இதில் இருக்க சைஸும் நமக்கு வேரி ஆகும். ஓகே, த நெக்ஸ்ட் டேட்டா டைப் இஸ் அ டெசிமல். அது வந்து DEC அப்படின்றது நம்ம கொடுப்போம். ஃப்ராக்ஷனல் நம்பர் சச்சஸ், அதில் வந்து வேல்யூஸ் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்னா 15.12, 0.123 எக்ஸட்ரா அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிறது. ஃப்ளோட் டைப் மாதிரி இருக்க வேல்யூஸ் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிறதுக்கு வந்து DEC டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணுவோம். சைஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம இதில் மென்ஷன் பண்ணுவோம். சைஸ் வந்து ப்ராக்கெட்டில் வந்து 5,2 அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொடுக்குறோன்னா 5 இஸ் த வந்து ப்ரீஷியன்றது ஹவு மெனி டிஜிட் த நம்பர் மே ஹேவ். இந்த ப்ரீஷியன்றது வேல்யூ வந்து 15. இந்த வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது இந்த சைஸில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். த நெக்ஸ்ட் வேல்யூ இஸ் எ ஸ்கேல். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட் டு த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை வேல்யூஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்றத இந்த ஸ்கேலில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸ்கேல் எப்பயுமே வந்து ப்ரீஷியனை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இதில் வந்து 5 நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரீஷியன், ஸ்கேல் வந்து 2. ப்ரீஷியனோட வேல்யூ எப்பயுமே ஸ்கேலோட வேல்யூ விட ஹையாக இருக்கணும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்து நியூமரிக், சேம் ஆஸ் டெசிமல் மாதிரியே தான் டேட்டா டைப் இதுவும், எக்ஸப்ட் தட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட் மே நாட் எக்ஸீட் த ப்ரீஷியன் ஆர்குமெண்ட்ஸ் அதாவது ப்ரீஷியன் நம்பர்ஸை விட எக்ஸீட் ஆகக்கூடாது. தென் நெக்ஸ்ட் டேட்டா டைப் இஸ் அ இன்டீஜர். இதுக்கு வந்து இன்ட்ன்னு நம்ம கொடுப்போம். நம்பர் வித்தவுட் எ டெசிமல் பாயிண்ட். இதில் வந்து நம்ம சேவ் பண்ணுற டேட்டாஸ் வந்து என்ன இருக்கும், டெசிமல் பாயிண்ட் இருக்கக்கூடாது, வெறும் நியூமரிக் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கணும். சைஸ் ஆர்குமெண்ட் இஸ் நாட் யூஸ்ட். சைஸ் வந்து நம்ம இதில் மென்ஷன் பண்ண மாட்டோம். இந்த நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்து ஸ்மால் இன்ட், சேம் ஆஸ் இன்டீஜர் மாதிரியே தான் இருக்கும். டிஃபால்ட் சைஸ் வந்து மேபி ஸ்மாலர் தேன் இன்டீஜரை விட நமக்கு என்ன இருக்கும், ஸ்மாலராக இருக்கும் சைஸ். ஓகே, த நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இன் பேஸ் 10 எக்ஸ்பெனென்ஷியல் நோட்டேஷன்ஸ். எப்படி கொடுப்போம், நம்ம டெசிமல் பாயிண்ட் மாதிரி கொடுப்போம். 15.12, 0.123 அப்படின்னு கொடுப்போம். ப்ரீஷியன்ஸ் அப் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 64 டிஜிட் வரைக்கும் இருக்கலாம். அந்த ப்ரீஷியன் வந்து எதில் இருக்கும், 64 டிஜிட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் டேட்டா டைப் இஸ் எ ரியல், சேம் ஆஸ் ஃப்ளோட் மாதிரியே தான் இருக்கும். சைஸ் ஆர்குமெண்ட்ஸ் இஸ் நாட் யூஸ்டு. நம்ம இதில் வந்து சைஸ் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். ப்ரீஷியன்ஸ் அப் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 64 வந்து ப்ரீஷியனோட வேல்யூஸ் வந்து 64 டிஜிட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்க முடியும். டபுள், சேம் ஆஸ் ரியல் மாதிரியே தான் இருக்கும். ப்ரீஷியன்ஸ் மே எக்ஸிஸ்ட் 64 வேல்யூ விட நம்ம அதிகமாக இதில் வந்து டபுளில் வந்து நம்மளால் கொடுத்துக்க முடியும். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த டேட்டா டைப்ஸ் இன் ANSI SQL. SQLக்குள்ளே வந்து டேட்டா டைப்ஸ் இது எல்லாமே நம்ம இருக்குது. இது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்த கிளாஸில் இருக்கிற எல்லா கமாண்ட்ஸுமே, இந்த 5 டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸுமே, DDL DCL கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதி பாருங்கள். நோட்டில் எழுதி வச்சுட்டு தென் டேட்டா டைப்ஸையும் நோட்டில் எழுதி வச்சுட்டு நீங்களும் படித்து ஒரு தடவை எழுதி பாருங்கள் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.